ஹாய் ஹலோ வியூவர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேங்க. ஸோ லாஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஆஃபீஸ் வந்து ரொம்ப ஹெக்டிக்காக தான் போச்சு. ஆஃபீஸு, வீடு 2மே வந்து செம்ம பேலன்ஸாக பிஸியாக தான் போச்சு. பிஸியாக இல்லைன்னா நான் ரொம்ப பிஸியாக வச்சுக்குவேன். ஏதாவது ஒரு கமிட்மெண்ட்டை தள்ள தூக்கி போட்டுக்கிறது. அப்போ தான் வந்து லைஃப் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கும் அப்படிங்கிறது என்னோட ஒரு சின்ன ஒரு நம்பிக்கை. ஸோ ஆஃபீஸ்க்கு நடுவில் அப்பப்போ இது மாதிரி ஃபன் ஃபேக்ட் வந்து ஃப்ரெண்ட்ஸோட இது மாதிரி கொஞ்சம் அரட்டை அடித்து கொஞ்சம் ப்ரெஷரை வந்து குறைச்சிக்கிறது உண்டு. ஸோ இந்த வாரம் வந்து பார்த்திங்கனாக்கா, ஒரு சூப்பரான தென்மனம் அப்படின்னு வந்து ஒரு ஹோட்டலோட ரிவ்யூ வந்து நம்ம பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கனாக்கா படப்பையில் வந்து இருக்குது. ஸோ பப்போட ஆஃபீஸில் டீம் லஞ்சுக்கு வந்து கூட்டின்னு போனதுனால அவள் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி, ஆம்பியன்ஸ் ரொம்பவே நல்லா இருக்குது, நீங்கள் வந்து யூடியூப்பில் போடுங்க, யாருக்காவது யூஸ் ஆகும் அப்படிங்கிறதுனால இது வந்து நான் போடுறேன். எக்ஸலண்ட்டான ஒரு ஆம்பியன்ஸில் ஒரு சூப்பரான ஒரு அத்தன்டிக் ஃபுட்டு, பூஃபே வந்து அவைலபிளாக இருக்குது. முக்கியமாக வந்து நான்வெஜ், வெஜ் 2மே வந்து அவைலபிளாக இருக்குது. அதுவும் அங்கே அதில் வந்து ஆம்பியன்ஸ் வந்து ரொம்பவே வந்து இம்ப்ரெஸ்டாக இருந்ததுனால கண்டிப்பாக வந்து ஒரு ப்ளசண்ட்டான ஃபீலிங் வந்து எல்லாருக்குமே கொடுக்கும் அப்படிங்கிறதுல வந்து சந்தேகம் இல்லை. அவள் ரொம்பவே இம்ப்ரெஸ்டு. அந்த வால் ஆர்ட்டாக இருக்கட்டும், சீலிங்கில் உள்ள வால் ஆர்ட்டாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து அதில் அவங்க சர்வ் பண்ணுற விதம் எல்லாமே வந்து ரொம்பவே நல்லா இருந்தது வந்து சொன்னாங்க. நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் படப்பையில் இருந்தீங்கன்னாக்க. ஸோ எகெயின் கம் டு ஆஃபீஸில் இந்த வாரம் வந்து ஒர்க்கு, அதுக்கப்புறம் ஒரு நிறையா வந்து எங்களுக்கு அப்பப்போ வந்து ஒர்க் ஷாப்ஸ்லாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த வாரமும் ஒரு ஏஐ ஒர்க் ஷாப்லாம் வந்து போயிட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸு, கலீக்ஸோட. ரொம்பவே நல்லா ஒரு மெமரபுளான ஒரு ஈவெண்ட்டாக வந்து இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் இந்த வீக் எண்டில் வந்து பார்த்திங்கனாக்கா, நம்ம ஃபேவரட்டான வடபழனி முருகன் கோவில் அப்பப்போ எனக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அட்லீஸ்ட் மந்த்லி ஒன்ஸ் பிளான் பண்ணிக்குவேன். எப்போ ரொம்ப வந்து நிறைய டென்ஷன், ப்ரெஷர் மாதிரி மனசு வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கிற மாதிரி சமயத்தில் இந்த முருகன் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் அப்படின்னாக்கா கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். இந்த வாட்டி வந்து அந்த ஃபுட்டு ஹோட்டல் வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்குங்க. ஏன்னா வந்து எப்போதுமே வந்து ஃபுட்டு வந்து மாதத்துக்கு ஒருத்தர் ஒரு 10 பேருக்கு வாங்கி கொடுக்குறது வழக்கம். இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டல் எல்லாமே க்ளோஸ்டு. அதுக்கப்புறம் என்னென்னா, ஒரு சின்ன பக்கத்துலேயே ஒரு கடை இருந்தது. அங்கே போய் ஒரு சூப் சாப்பிட்டுட்டு, அதுக்கப்புறம் அங்கே வந்து சாண்ட்விச், இப்போ வந்து டிஃபனே கொடுக்குறோமே, கொஞ்சம் வித்தியாசமாக சாண்ட்விச் பண்ணி நிறைய பேருக்கு வந்து கொடுத்தது. அவங்க வந்து ரொம்பவே ஹாப்பி. கொஞ்சம் வித்தியாசமாக வந்து இது மாதிரி சாப்பிட்டதில்ல அப்படின்னு ஒரு சில பேர் சொன்னதே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நாங்கள் போன அன்றைக்கி கொஞ்சம் வந்து வடபழனி கோயில் வந்து கொஞ்சம் கூட்டம் கம்மியாக தான் இருந்துச்சு. ஸோ வந்து போய் ரொம்ப ரொம்ப எக்ஸலண்ட்டான தரிசனம் முருகனை பார்த்துட்டு, அங்கே வந்து கொடுக்குற அந்த சக்கரை பொங்கல் வந்து வேறு லெவலில் இருக்கும். ஃபேவரட்டான சக்கரை பொங்கல், அதை சாப்பிடாமல் வரவே மாட்டேன். ஸோ அதையும் வாங்கி அப்படியே சாப்பிட்டுட்டு முருகன் கோயிலே கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு, அதுக்கப்புறமா அந்த வீக்கெண்ட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இப்படி தான் இந்த வாரம் வந்து போச்சு. ரொம்ப ரொம்ப எக்ஸலண்ட்டாக போச்சு.